வால்பாறை டு ஆதிரப்பள்ளி. பேக்ரவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பின்னாடி கேமராவில் காமிச்சு தரேன். காசு இங்கே நல்ல மழை. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் மழை எப்படி இருக்குன்னு. தெரியுதான்னு தெரியல. இப்போது நாங்கள் வால்பாறையும் ஆதிரப்பள்ளியும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இந்த ஹெல்மெட் வேறு அடிக்கடி சும்மா விழுந்துட்டு இருக்கு. ஏறலான்னா நானும் என் ஒய்ஃபும் கிளம்பியாச்சு. செம லோடு தூக்கி நிற்கா. பார்ப்போம். இங்கேருந்து வால்பாறை, அடுத்து ஆதிரப்பள்ளி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா இருந்த ஹெல்மெட்டு வீடியோ எடுக்க ஆசைப்பட்டு ஃபுல் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. இங்கே வர்றவங்க எல்லாருமே புதிய வண்டி வாங்கினாங்கன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இனி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கேருந்து 15 கிலோமீட்ரு. சரி, பின்ன ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வண்டி ஓட்டுவேன். நீ தான் பின்னாடி லக்கேஜோடு உட்காந்துக்கணும். சரி, அப்போ பவித்ரா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறா. சரி, ஓகே, ஏறிக்கோ. அப்படி அம்மா வீட்டுக்கும் போயிட்டு சாவி இல்லையா? இல்லை, சாவி இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும்ல உன்னால். அதான் சரி ட்ரை பண்ணது. சரி, அவள் அம்மா வீட்டுக்கு அவளே ஓட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. போமா, ஃபுல் லக்கேஜ் நான் இல்லை வச்சுட்டு இருக்கணும். ஐயோ, ஏற முடியல. ஐயோ, ஏன் மாடியோ. சரி, போட்டு இங்கே பாருங்க லக்கேஜி. ஸ்டாண்ட் எடுத்து தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். போட்டு ஐயோ, என்ன ஃப்ரெண்டு கீழே எடுத்தியா? இப்போ மறந்து கிடக்க பார்த்தேன் கீழே. ஃபோன் பறந்து போயிடுவது. பட்டு போ. இங்கேயே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெயின் கோட்டு போடலான்னு சொல்லிட்டு சைடில் நிறுத்தவும் மழையை நிறுத்திடுச்சு. சரி, அப்படியே கிளம்பியாச்சு. என்னோட ஃபோன் ஒரு காக்கில் சார்ஜில் இருக்கு. சரி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். யார் பழியோ யார் பிழையோ, இந்த வியூ தான். எங்க வண்டி நிறுத்துறது? இதில் போடும். அங்கே கொண்டு போடணுமா? எங்கே சவுண்டு கேட்டுச்சு இல்லையா?
ஐயா, ஒருத்திக்கு இப்போவே கண்ணெல்லாம் தள்ளி என்ன போய் நிற்க ஜாலியாக இருக்கோ. ஐயா மழை 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 மழை. ஐயோ முடியலையா? இதுவரைக்கும் கால் பாதி தூரம் கூட போகலை. நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும் போல இருக்கு. இன்னி போகணும் 112 கிலோமீட்ரு. நான் அப்போவே சொன்னேன் நேரே போவோம், வால்பாறை போவோம். இல்லை என் அம்மா பார்க்கணும்னு சொன்னேன்ல. வா போவோம். பார்த்தியா வர்ற வழியில் ஃபுல்லாக கட்டுரு அது இது. இங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம். போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து வால்பாறை. ஓகே, காலை டிஃபன் வண்டியில் வச்சு உறங்கி கீழே என்ன விழுகலான்னு தெரில. இதான் ஆழியார் டேமு. நான் நிற்கிறது தான் ஆழியார் டேமு. தண்ணியே இல்லை சுத்தமாக. அல்லைன்னா தெரியும் பார்த்தீங்களா, அங்கே மேலே வேறு தண்ணி இருக்கும். அந்த அங்கே தெரிகிறது தான் டேம். அதான் இருக்குல்ல, அதான் டேம். இனி செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டில் வந்து அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த பைக்குக்கும் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறோமோ அத்தனை பேருக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். அடுத்து சிறந்த நேரங்கள் இ பாஸ் கேட்பாங்க. அப்படியே இ பாஸையும் காமிச்சிட்டு அப்படியே ஓடிட வேண்டியது. போய் கட்டிட்டு வந்துடுற. ஐயோ இதான் ஃபஸ்ட்டு பெண்டு. பெரிய இருவாச்சி கொண்டை ஊசி வளைவு 1/40. இப்போதான் 1 போகுது. இனி 40 இருக்கு. இந்த பாறைக்கு உள்ளோட்டி போக நல்லா இருக்கும். பார்த்தீங்களே, தண்ணியே இல்லை. உட்காந்துட்டு அந்த கவர் இருக்குல்ல, அந்த கவரை எடுத்து பேகுக்கு அடியில் விட்டு இது பண்ணி வச்சுக்க. முடியலையா? சரி, அப்போ இப்படி தொங்க விட்டு போமா. இங்கே நல்ல மழை. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் மழை எப்படி இருக்குன்னு. தெரியுதான்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி இங்கே எதுவும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. இப்போ இனிமே தான் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா ஸ்கிட் ஆகும், ஆப்போசிட்டில் வர வண்டி தெரியாது. பின்னாடி ஒரு லக்கேஜை வச்சுட்டு அது நல்ல வெயிட்டு, பார்க்க பாவ மாதிரி தான் இருக்குது.
இப்போ கொஞ்சம் பெய்து அப்படியே நிற்கிது. இருபத்தி ஏழாவது வண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்பாடா, இறங்கிக்கோ. இறங்க முடியலையா? இல்லை கொஞ்சம். நானும் ஐயா ஐயா ஜாலியாக இருக்கு போல. குரங்கு குட்டி. ஐயோ, நல்ல கிளைமேட்டு. மேகத்தை பார்த்தீங்களா? ஏதோ இதுலேருந்து வானத்து கனெக்ஷன் போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது எங்கேருந்து வருதுன்னே தெரில. வால்பாறை 6ஆம் தேதி ஊர் சுத்த வந்திருக்கோம். வால்பாறை டு ஆதிரப்பள்ளி. பேக்ரவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பின்னாடி கேமராவில் காமிச்சு தரேன். பார்த்தீங்களா? இதுலேருந்து ஏதோ கனெக்ஷன் போகிற மாதிரி இருக்கு. ஹலோ மேடம், வால்பாறை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். வண்டியில் பைக்கில் வர்றதுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கவர் குட்டில் பொதிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன காமிச்சு கொடு. ஹாய் காய்ஸ். இதில் எல்லாம் இப்படி யாரு இப்படி ஃபோட்டோ தான் எடுக்கிறியா? ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிளேஸை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா இது ரொம்ப பச்சை பசைல்னு, பேக்ரவுண்டு எல்லாமே ஒரு மாதிரி மிஸ்டா மலை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒருத்தி வந்ததுலேருந்தே கொட்டாய் விட்டுட்டு தான் இருக்கா. ஐயோ, அங்கே பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே டான்ஸு. ஆனால் அந்த காரெல்லாம் நிற்கிதுல்ல, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. பாட்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைங்க லைட்டாக. இப்போமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் முடியுதா? பனிமூட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. கூலிங் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கையெல்லாம் அப்படி நடுங்குது. இந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமான பனியாக இருக்கும்.
ஆப்போசிட்டில் வண்டி வர்றதே தெரியாது. பார்த்தீங்களா பஸ்ஸு ரெட் லைட் இல்லைன்னா அவ்வளோவா தெரியாது. நம்ம இந்த இடத்துல நிற்க வேணாம், ஏன்னா அந்த சைட்லேருந்து வண்டி வளைஞ்சி வர்றதுனால நமக்கு இந்த இடத்துல நிற்க வேணாம். வீடியோவில் வந்து நல்லாவே அங்கேருந்து வர வண்டியெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரியலாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே உள்ள வியூவில் வந்து எதுவுமே சுத்தமாகவே தெரியல. ஆனால் வீடியோவில் கொஞ்சம் ஓகேயாக தெரியும் போல் இருக்குது. இந்த பஸ்ஸை ஓவர்டேக்காகி போகிறது தான் பெரிய விஷயம். இந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மரத்தை பார்த்திங்களா, எங்கள் முன்னாடி தான் இருக்குது, ஆனால் பனியில் வந்து ஃபஸ்ட்டு தெரியல. நான் வண்டியை கீழே இறக்குன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. வீடியோ எடுக்கிறேன் போஸ்ட் கொடுன்னு சொன்னேன், அதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும். நல்ல குளிர். எப்படி இருக்குது கிளைமேட்டு? Hate it when my doubts and my fears swell up like the ocean. It feels like I could drown in my tears. Everything's overflowing. Scared that I won't get it right. இப்போ வால்பாறை இங்கே மெயின் ஏரியா வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் பிரியாணி சூப்பராக இருக்கும். அந்த கடையை பார்த்து தான் போயிட்டுருக்கேன். அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆதிரப்பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி மெஸ்ஸு, அந்த மெஸ்ஸோட பேர். இதிலேருந்து லெஃப்ட்டு ஒரு சின்ன ஒரு கேப்பு தான், அந்த கேப்புக்குள்ளோடு தான் போகணும் அந்த கடைக்கு. இதிலே வண்டி நிறுத்திக்கலாம். இந்த ரெயின் கோட்டு கழட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நல்லா சாப்பிடு. முட்டை. நம்மளை வந்து சிக்கன் சாப்பிட மாட்டா, அதனால் எனக்கு 2 சிக்கன். வால்பாறை வந்தாச்சு. இனி ஆதிரப்பள்ளி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.